Hey everybody, டுடே நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, சில சமயங்கள் ஆண்டவருக்காக நம்ம ஏதோ ஒரு காரியங்கள் செய்ய நினைக்கும் போது அதுக்கான போதுமான பலனோ, போதுமான திறமைகளோ, போதுமான எனர்ஜியோ, அது அந்த காரியத்தை செய்யக்கூடிய போதுமான எந்த ஒரு விஷயமும் நம்மக்கிட்ட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நாம் விரும்புவோம், ஆனால் நம்மக்கிட்ட அது அந்த காரியங்கள், அந்த பலன் இதெல்லாம் நம்மக்கிட்ட இல்லாததுனால நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இது நம்மளால் செய்யவே முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே அதை விட்டுறோம். அது அப்படியே போயிடுது, காலகாலமாகவும் அப்படியே முடிஞ்சிடுது. அப்புறம் நமக்கு வயசும் ஆகிடுது. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, உங்களுக்கான பலன் மேட்டரே கிடையாது. நீங்கள் ஆண்டவருக்காக விருப்பப்படுறீங்க, எஸ், அதுதாங்க முக்கியம். ஆண்டவருக்காக நீங்கள் விருப்பப்பட்டு ஒரு காரியத்தை நீங்கள் முன் வந்து நான் இதை ஆண்டவருக்காக செய்ய போகிறேன் அப்படின்னு நீங்கள் முன் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக காட் நமக்கு ஸ்ட்ரென்த்தை ப்ரொவைட் பண்ணுறாரு. தாவீது பாருங்க, தாவீது யார்? இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன் ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை நிந்திக்கிறான்னு அவன் கோபப்படுறான். ஆனால் அங்கே ஒரு படையே இருக்கு, அந்த படைக்கு கோபம் வரல. ஆனால் அவன் தேவனுக்காக அவன்கிட்ட பலன் இல்லைன்னு அவனுக்கு தெரிஞ்சோம், அவன்கிட்ட திறமைகள், போதுமான ஆற்றலோ, விவேகமோ, ஞானமோ இல்லைன்னு தெரிஞ்சோம், அவன் என்ன பண்ணுறான்னா, இவன் யார்? தேவனுடைய நாமத்தை நிந்திக்கிறான். அந்த ஒரு வைராக்கியத்தினால தேவனுக்காக அவன் போய் யுத்தத்தில் நிற்கிறான். அவன் தான் கிட்ட இருக்கிற பலனை அவன் பார்க்கவே இல்லை. அவன் யுத்தத்தில் போய் நிற்கிறான். என்ன ஆகுது நம்ம எல்லாருக்கும் தெரியும். தேவன் அவனுக்கு பலத்தை கொடுக்குறாரு. தாவீது சொல்கிறாரு, இந்த யுத்தம் கர்த்தருடையது. ஸோ உங்களுக்கு பலன் இல்லைன்னு நீங்கள் ஒருபோதும் வருத்தப்பட தேவையில்லை. அது செய்ய விருப்பம் மட்டும்தான் உங்களுக்குள்ள ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. அங்கிருந்து அந்த படைக்கு அந்த கோபம் வரல, ஆனால் தாவீதுக்கு வந்தது. தாவீது போய் நின்னா, ஜெயிச்சான். ஸோ நாமளுமே என்ன பண்ணணும்னா, ஆண்டவருக்காக அந்த காரியங்கள் விருப்பப்படுறது நல்லது. நமக்கு பலன் இல்லையேன்னு சொல்லிட்டு பின்னாலே நிற்காம முன்னாடி நட எடுத்து வச்சு முன்னாடி போய் ஆண்டவருக்காக அந்த காரியங்களை நம்ம செய்யும் போது காட் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் எப்போ அவருக்காக நீங்கள் பலன் இல்லைன்னு தெரிஞ்சோ நான் உங்களுக்காக பண்ண போகிறேன்னு முன்னாடி வந்து நிற்கிறீங்களோ, ஆட்டோமேட்டிக்காக அவர் ஜெயித்து கொடுப்பாரு. ஏன்னா நீங்கள் உங்களுக்காக போய் முன்னாடி நிற்கல, நீங்கள் அவருக்காக செய்யணும்னு முன்னாடி வந்து நிற்கிறீங்க. அதனால உங்ககிட்ட பலன் இருக்குது, இல்லை என்னால் இது முடியாது, அது முடியாது அப்படின்னு நீங்கள் ஒரு காரியத்தை ஆண்டவருக்காக செய்ய விருப்பப்பட்டு உங்களுக்குள்ள இப்படிப்பட்ட சிந்தனைகள், யோசனைகள் வருதுன்னா, அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு கர்த்தருக்காக செய்யுங்க. ஒரு வேளை மற்றவங்க உங்களை கண்டு சிரித்தாலும் சரி, அவருக்காக அதை செய்யுங்க. காட் ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுவார். அந்த டேலண்ட் உங்களுக்கு கொடுப்பாரு. அதுலேயே நீ உங்களை டாப்புக்கும் கொண்டு போவார். ஸோ நாம் அவருக்காக விருப்பப்படுறது தான் முக்கியம். ஆண்டவர் நம்ம டேலண்ட் எதிர்பார்க்கல. யார் அவருக்காக வந்து நிற்பாங்கன்னு தான் அவர் எதிர்பார்க்குறாரு. தாவீது ஒரு வாலிபன் வந்து நிற்கிறான். சேனைகளே வந்து நிற்கல. அப்போது ஆண்டவர் வந்து யார் டேலண்ட்டோ அவங்கள தூக்கல, யார் அவர்கிட்ட இருக்காங்களோ அவங்கள தான் தூக்கி டாப்பில் வைக்கிறார். ஸோ டேலண்ட்டை அவர் கொடுத்துப்பார். நம்ம விருப்பப்பட்டு அவருக்காக செய்ய நினச்சா மட்டும் போதும், காட் ஆட்டோமேட்டிக்காக அதை ப்ரொசீட் பண்ணுவார். God bless you.